லக்ஷ்மி சமையலறையில் நின்று கொண்டிருந்தாள். அவள் கையில் ஒரு பாத்திரம் பால். மனதில் ஒரு குழப்பம். ஐயோ, தயிர் இல்லையே, இப்போ என்ன பண்ணுவது என்று அவள் கவலைப்பட்டாள். 1 மணி நேரத்துக்குள் விருந்தினர்கள் வரப்போகிறார்கள். தயிர் இல்லாமல் சாப்பாடு முழுமையா இருக்காது. அந்த நேரத்தில் அவளது பாட்டி சொல்லிய வார்த்தைகள் அவளது நினைவில் வந்தது. அவசர நேரத்தில்தான் நம்மள நாமே காப்பாத்திக்கணும். முயற்சி பண்ணு, முடியும் என்று. அவள் 1 நிமிடம் யோசித்தாள். பின் திடீரென்று ஒரு முடிவெடுத்தாள். சிறிது எலுமிச்சை சாறு எடுத்தாள். அதை அந்த வெந்நீர் பாலில் மெதுவாக சேர்த்தாள். அவள் மனசு துடித்துக் கொண்டே இருந்தது. இது வேலை செய்யுமா என்ற சந்தேகம். பாத்திரத்தை மூடி வைத்து அவள் காத்திருந்தாள். ஒவ்வொரு நிமிடமும் அவளுக்கு 1 மணி நேரம் போல தோன்றியது. சில நேரம் கழித்து அவள் மெதுவாக மூடியை திறந்தாள். அவள் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதானது. முழுமையான தயிர் இல்லை, ஆனா மென்மையான, சற்று கட்டிய மாதிரி இருந்தது. அவள் முகத்தில் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. சில சமயம் பழைய முறைகள் உதவும், ஆனா தைரியம்தான் காப்பாத்தும் என்று அவள் மனதில் நினைத்தாள். விருந்தினர்கள் வந்தார்கள். அவள் அன்பாக உணவை பரிமாறினாள். ஒருவர் சாப்பிட்டு, தயிர் ரொம்ப நல்லா இருக்கு என்று சொன்னார். லக்ஷ்மி அமைதியாக சிரித்தாள். ஏன்னா அது சாதாரண தயிர் இல்ல, அவளது முதல் சிறிய வெற்றி.